ஹலோ காய்ஸ், நம்ம எங்கே போகிறோம்? கேரளா வரைக்கும் போக போகிறோம். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்ப்பான். கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. ஸ்ட்ரெயிட்டாக ட்ரெயின்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம மங்களகரமாக கோயிலுக்கு போவோங்க. பெருசாக எனக்கு கேரளா சுற்றி பார்க்குற அளவுக்கு மலையாளம் தெரியாது. அங்கங்கே நான் முன்னாடியே போன இடத்துக்கு தான் போயிருக்கேன். இப்போ போயிட்டுருக்கேன். இந்த கோயில் சின்ன வயசுலேயே நான் தாட்டி போயிருக்கேங்க. இப்போ அகைன் மறுபடியும் போயிட்டுருக்கேன். போய் எப்படி இருக்குது பார்க்குறேன். அதே மாதிரி தான் இருக்குது, லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. கோயில் கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. மிச்சபடியே ஒன்றும் இல்லைங்க. அதே மாதிரி அந்த போட்டு அப்படியே தான் இருக்குது. அப்போ ஃபேமிலியாக வந்தனால போட்லாம் போனேன். ஆனால் இப்போ போகிற அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க அதிகமாக. அப்படியே ஃபுல்லாக கோயிலை ஃபுல் கவர் பண்ணிவிட்டு ஒரே நாளில் ஒரு 4-5 இடத்த சுற்றி பார்க்கணும். அந்த மாதிரி தான் பிளானு. ஃபஸ்ட்டு கோயிலை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு மலை ஏறுற மாதிரி ஒரு சின்ன பிளான். அப்படியே வீடியோ எடுத்து யூடியூப் சேனலில் போடுவோம். பார்க்கட்டும், பார்க்காதவங்க போட்டுங்க. அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் இப்போ போயிட்டுருக்கேன். சும்மா ஒரு நாளில் எவ்வளோ சுற்றி பார்க்க முடியுமோ சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டி தான். நெக்ஸ்ட்டு இங்கே உள்ள கேரளா அண்ணியனோட சும்மா அப்படியே ஒரு சின்ன, எனக்கு தான் ரூட் தெரியாது, சும்மா ஒரு மலை ட்ரெக்கிங் போகிற மாதிரி போயிட்டு அங்கே ஃபுல்லாக மேலே கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அவ்வளோ சல்லுன்னு பூந்து ஓடுவாங்க. அங்கங்கே பயமாக ஊற்றுறான். இங்கே புளி வரும், இங்கே பாம்பு இருக்கும். அப்படியே மேலே ஏறிக்கிட்டே இருக்கோங்க. ஏற மலை மேலே ஏறிக்கிட்டே இருக்கும். மேலே டாப்புக்கு போகிற வரையும் அப்படியே குரங்குட்டியாட்டம் தாவறாங்க அங்கங்கே கல் மேலே. அப்பப்போ வேறு குட்டைட்டான்னு வேறு கத்துறான். மஞ்சுவல் பாய்ஸ் நினைப்பு மனசில் அவனுக்கு. எப்படி ஓடுறான் பாருங்கள். இந்த மலைக்கு மேலேயும் காலேஜெலாம் கட்டியிருக்காங்க. இந்த காலேஜில் தான் போயிட்டு இப்போ வா போவோம், சும்மா போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு போகணும். வா சரியான இறக்குங்க. நான் வர்றதே ஒரு காட்டுக்குள்ளே, இந்த பக்கம்லாம் வரவே கூடாது. இந்த இறக்கத்துலேயே நடந்து வரத்துக்கு ஓடி தான் வர முடியும், அவ்வளோ பெரிய இறக்கம். மலை மேலே பேர்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் அப்படியே மலை டீச்சர் இருக்காங்கன்னு கேட்டேன். என்ன முறை அப்படின்னா அதான் மழை இல்லை പോയാ അയ്യോ നിങ്ങൾ സ്ഥലമുണ്ടല്ലോ. നമ്മൾ പണ്ട് പുല്ലുപറിക്കാൻ പോക്കണ്ട് വരുന്നത് ക്രിസ്മസിൻ്റെ ദിവസമില്ലേ, അങ്ങപ്പുറം ആ ഫുള്ള് പുല്ലായി സഭ. டாப்பா இந்த மலைக்கு டாப்பில் எப்போடா போவோன்னு கேட்டால் இனி போகணும்னு மலையாளத்தில் தான் சொல்கிறான். ஆனால் போன பாடலை இன்னும் 2 கிலோமீட்டருங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் சில போயிட்டே இருக்குது. எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. அவன் விட்டுட்டு போயிட்டாங்க. ஃபுல்லாக மழை தான். எங்கிட்ட போகல, ஒரு டாப்புக்கு போயிட்டாங்க. ஆனால் இதுவே இந்த மலையோட டாப் கிடையாது. இதுவே ஒரு நார்மல் தான். இதுக்கு மேலே அவன் போகணும்னு சொன்னால் அவன் அழைச்சிட்டு போக மாட்டான். ஏன்னா திருப்பி வர ரூட் வந்து சரியாக இருக்காது, நம்மளே மறந்து வேறு எங்கேயாச்சும் போயிடுவோம் அப்படின்னா. அப்படியே நம்ம ஒரு வீடியோ எடுத்துகிட்டு சரிப்பா தம்பி இதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு கிளம்பிட்டேங்க. மறுபடியும் கீழே இறங்குறேன். இப்போ போகிற வழியில் இன்னும் நிறைய காட்டுறேன் தான். அந்த ஏரியாலலாம் கல் அதெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸாக. அந்த செய்கிற இடம் இங்கிட்டலாம் வந்து ஜாஸ்தியாக செய்வாங்க. ஆனால் எப்படின்னா அந்த வடிவேல் காமெடி மாதிரி தான். சின்ன இடம் கிடச்சாலும் டக்குன்னு காய்ச்சி விற்க ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த மாதிரி எவனும் காமிச்சான். ஆனால் அது பார்க்க அந்த சும்மா சின்ன இடம் தான். 7 മണിക്ക് നോക്കും. അങ്ങ് നമ്മൾ വൈകിട്ട് 4 മണിക്കാണ് പോയത്. വെയിൽ പറഞ്ഞിട്ട് 4 മണിക്ക് പോയി. അങ്ങ് കോളേജിൽ കയറി, മറ്റേ കോളേജിൽ മലയുള്ളിലേക്ക് മറ്റേ കോളേജിൽ കയറി. അവിടെ നിന്ന് ഫോട്ടോ എടുത്ത് കാണിച്ച് തിരിച്ച് വരുമ്പോൾ നോക്കുമ്പോൾ 6:30 ഇരുടായി. പിന്നെ ഈ വ്യൂ പോയിന്റിൽ 7 മണി. ഞാൻ ഇങ്ങോട്ടല്ലേ ഇരുട്ടെല്ലാം വൈകില്ല. നിങ്ങൾ വീട്ടിൽ കോളേജാ എന്ത് കഴിഞ്ഞില്ലേ? நம்ம இப்போ கொஞ்சம் போகிற வழி நேர் ரூட்லேயே போகும்ட்டு குட்டுன்னு விட்டுட்டு ஓடிடுவாங்க அப்பப்போ. அப்புறம் திடீர்னு போய் நின்று பார்ப்பான். ஆனால் சின்னோண்ட இடமா தான் இருக்குது. அங்கே தான் கல் செஞ்சாங்க. அது எதுக்குன்னு நான் கிட்ட வந்துட்டேன். திருப்பிட்டு செல்ல கத்துறாங்க. டக்குன்னு தாவி குச்சி வாயான்ட்டு அப்படியே நம்ம ஒரு மாதிரி தாங்க. இங்கேயே குடிச்சிட்டு அங்கேயே அப்படியே கிடக்கும். அதை வேறு எடுத்து தட்டி விட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க.
அவன் படுத்துகிற பாடு இருக்க சின்ன பையனை அப்பப்போ நிரூபிக்கிறான். அப்படியே கொஞ்சம் ஏரியாக்குள்ளே வந்தாச்சுங்க. ரோடு தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் அந்த பக்கம் மலையிலேருந்து அப்படியே எனக்கு ஏதோ ரூட்டு தெரிஞ்சனால என்னை அழைச்சிட்டு வந்துட்டாங்க. ஆனால் தனியாக வந்திருந்தேன்னா அவ்வளோதான், அப்படியே சுற்றி காடை சுற்றி அப்படியே நம்ம ஊரில் இருக்கும்ல சின்ன சின்ன கோயில் வீட்டு பக்கத்தில், அது மாதிரி அங்கே உள்ள ஒரு சிவன் கோயிலுங்க. சிவன் கோயிலுங்கிறதுனால டக்குன்னு அங்கே போய் பார்த்துட்டு அப்படியே நேராக பீச் போயிட்டு, இங்கே காலைல வரதா தான் பிளானு. ஆனால் நான் அங்கே போயிட்டு அப்படியே வரலான்ட்டு, இங்கே கொஞ்சம் வெயிலாக இருக்கும், நைட் டைம் வந்து நல்லாயிருக்குன்னு வந்தேன். அதான் படம்லாம் ஷூட்டிங் எடுப்பாங்க. நைட்டில் ஒன்றும் பெருசாக தெரிலங்க. போன ஒன்றே நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம டோரா மாதிரி இருக்கேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த சவுண்டும் அந்த சாரை காற்று தாங்க அடிக்குது. தனியாக வண்டி வரக்கூடாதுங்க. அப்படியே மாலுக்கு போயாச்சு. ஆல்ரெடி தஞ்சாவூரில் ஒரு மால் போட்டேன், ஈஸ்ட் மால். அப்படியே நம்ம கேரளா வந்து பார்த்தா தலச்சேரி அந்த மாலுங்க. அது இங்கே அப்படியே கிஃப்ட்லாம் பார்த்தேன், அதெல்லாம் வந்து அந்த பார்பி கேர்ள் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் அப்படியே நான் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இப்போ வேறு ரூட்டில் போய்ட்டுருவேன். நெக்ஸ்ட்டு அப்படியே மேலே போய்ட்டு ட்ரெஸ்ஸிங்கு, அடுத்து அதுக்கு மேலே ஒன்று இருக்குது, எல்லாமே இருக்குது. நான் வந்ததுலேங்கிறதுனால அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே போனேங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் வீடியோ, கொஞ்சம் நிறையாலாம் எடுக்க முடியல. லிஃப்ட்டு கூட இருந்துச்சு, ஆனால் லிஃப்ட்டில் போகல. அந்த படிக்கட்டில் அப்படியே போயிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ஒவ்வொரு இதுக்கும் அடுத்த கேமிங் ரூம் போகலான்ட்டு மேலே போனேன். இது போய் பார்த்தேன், ஓரளவு நார்மலாக இருந்துச்சு. அப்படியே ஜிடிஏலாம் விளாண்டுவேன். பட் மால்னு காட்டுறாங்க, 1/2 ஹவருக்கே 200 அந்த மாதிரி சொன்னாங்க ப்ரைஸு. இதே எங்கள் ஊரில் போனால் வெறும் 50 ரூபாக்குள்ளே முடிச்சுக்கலாங்க. அது இன்னும் நல்லா தான் இருக்குது ஜாலியாக. இதோட அப்படியே பார்த்தேன், இதெல்லாம் அப்படியே சின்ன சின்ன பிள்ளைங்க விளாட்ற மாதிரி. இது ஆல்ரெடி நான் கோயம்புத்தூர் போனப்போ இது மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் இங்கே ஒரு கூப்பன் கார்டை ஸ்க்ரோல் பண்ணி அதில் உள்ள பொம்மையை எடுக்கிற மாதிரிங்க. நான் பார்த்துருக்கேன், ஆல்ரெடி ஒரு கேம்லேயும் பார்த்துருக்கேன், படத்துலேயும் பார்த்துருக்கேன். ஆனால் அதெல்லாம் வாய்ப்பில்லை, டக்குனே விழுந்துடும். அப்புறம் அப்படியே மேலே நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக படம் தான் நமக்கு பிடிக்குமே, தியேட்டரெலாம் எப்படி இருக்குன்னு பார்க்க போனேன். இதுலேயே 3 ஸ்க்ரீன் இருக்குது. இதில் அமரன், லக்கி பாஸ்கர் எக்ஸட்ரா நிறையா மூவிங்க. போய் பார்க்கணும்னு தெரில, அதனால் அப்படியே லிஃப்ட்டுக்கு போயிட்டுங்க. படம்லாம் இங்கே பார்க்க வாய்ப்பில்லை ராஜான்ட்டு. அது ஓப்பன் ஆகலை. டக்குன்னு பக்கத்தில் போய்ட்டு இருந்தாங்க, அதில் போய்ட்டு தலைவரே நானும் வரேன் அப்படின்ட்டு உள்ளே பூந்துட்டாங்க. எது கட்டிக்கிட்டோம் ஏறி கீழே வந்துட்டாங்க. அவ்வளோதாங்க மால். அப்படியே தலைச்சேரின்னு போட்டிருக்கா. அப்படியே வாசலுக்கு போயிட்டு நேராக காருக்கு போயிட்டேங்க. ஊருக்கு போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு சாப்பிட்டு அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் போக வேண்டியதாங்க. இதோட இந்த டூர் முடிஞ்சு. இதுக்கு பேர் டூரில் சும்மா ஒரு ட்ராவலுங்க, அவ்வளோதான், ஜஸ்ட்டு ட்ராவல். யார் நினச்சாலும் போகலாம். உனக்கு என்ன போகன்ட்டு காசு இருக்கு, நீ போகன்னு நினச்சிங்கன்னா என்ன போகணுன்னு நினச்சா போகலாம், அவ்வளோதான் காசு.